ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக நல்ல டேஸ்டியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டிருக்கேன். மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட கலந்துக்கலாம். மைதா மாவு ஸ்கிப் பண்ணிட்டு கோதுமை மாவு போட்டுக்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மைதா மாவு தான் போட்டிருக்கேன். கோதுமை மாவு போட்டால் அது வேறு டேஸ்ட்டு மாறும், மைதா மாவு போட்டால் இது வேறு டேஸ்ட்டு மாறும். இது வந்து டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரியும் இருக்கும். நமக்கு மைதா மாவு போட்டால் டீ கடைகளில் போண்டா சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதே மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து மைதா மாவு போட்டிருக்கேன். மைதா தேவையில்லைன்னா கோதுமை மாவு போட்டுக்கோங்க. நம்ம மைதா எடுத்த அதே கப்பில் வந்து 1/2 கப்பு அளவுக்கு கடலை மாவு, 1 கப்பு மைதா 1/2 கப்பு கடலை மாவு அதையும் போட்டுக்கலாம். அதே கப்பில் 1/4 கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு. இது எல்லாமே கடை மாவு தான். கடலை மாவு, பச்சரிசி மாவு எல்லாமே கடை மாவு தான். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. என்கிட்ட கடை மாவு தான் எடுத்து போட்டுக்கிட்டேன். 3 மாவும் சேர்த்தாச்சு. 1 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு. இதில் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்ப்பாங்க கடைகளில். நான் வந்து பச்சை மிளகாய் போடலை. பச்சை மிளகாய் போட்டால் பசங்க குழந்தைங்களாம் சாப்பிடும்போது வாயில் தட்டு போடும்போது காரதுன்னு சொல்லுவாங்கன்ட்டு நான் பச்சை மிளகாய் போடலை. அதுக்கு பதில் வந்து நான் தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இதுவே நல்லா காரமாக இருக்கும். நம்ம எடுத்துக்கிற மாவை பொறுத்து காரமும் உப்பும் சேர்த்துக்கணும். இந்த மாவுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன். அதில் வந்து ஆப்ப சோடா போட்டுக்கலாம். போண்டா வந்து நமக்கு புசு புசு நல்லா உப்பி வரணும், பொசு பொசுன்னு சாப்பிட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் ஆப்ப சோடா போட்டுக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா போட்டுக்கலாம். அதில் வந்து பொடிசாக கட் பண்ண ஒரே ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம போடும்போது இந்த மாதிரி பிசைஞ்சு போடுங்க. வெங்காயம் வந்து உதிராக எல்லாத்துலேயும் கலந்த மாதிரி இருக்கும். அதோட கூட கொத்தமல்லி தழை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் தாராளமாகவே போடலாம். கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சு, கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா போண்டா மாவு பதத்துக்கு பசைஞ்சுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். நமக்கு போண்டா எடுத்து இப்படி போடுற அளவுக்கு மாவு பதமாக இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இது அப்படியே இது புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம அப்படியே உடனே போண்டா செஞ்சிடலாம். இது இப்போது ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கலக்கி வச்சோம் இல்லைங்களா போண்டா பேட்டர், அதை வந்து நல்லா மறுபடியும் ஒரு தடவை கலக்கிக்கலாம். கலக்கிட்டு சின்னதாக எடுத்து போண்டா போட்டுக்கலாம். ஏன்னா உள்ளே வேகணும். பெருசாக போட்டால் உள்ளே அந்த அளவுக்கு வேகாது. கடலை மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் சின்னதாக போட்டால் உள்ளே நல்லா வேகும். எல்லாம் சாஃப்டாக இருக்கும். மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். அந்த போண்டா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் என்ன ஒரு குறைன்னா நம்ம மைதா போட்டிருக்கோம், அதுதான். கோதுமை மாவு வேணுனாலும் போட்டுக்கலாம். நமக்கு கடைகளில் கிடைக்கிற போண்டா மாதிரியே சாப்பிட்ணும் அப்படின்னா நமக்கு மைதா மாவு தான் பெட்டர். அப்படியே திருப்பி விட்டுடலாம். நல்லா எவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்க போண்டா. நல்லா குண்டாக இருக்குது அழகாக. நம்ம அந்த ஆப்ப சோடா போட்டோம் இல்லைங்களா, ஒரு 2 சிட்டிகை, அதனால் நல்லா குண்டாக வந்திருக்கு. ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சு தான் வேக வைக்கிறேன். அப்படியே வேகட்டும். பாருங்கள், போண்டா நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கலர் வந்துட்டால் போதும். அந்த எண்ணெயோட அந்த சலசலப்பு, அந்த பபுள்ஸும் அடங்கியிருக்கு பாருங்கள். அப்படியே ரொம்ப நுரைச்சிட்டு வராமல் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம போண்டா எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா அப்படியே கருகுன மாதிரி ஆகிடும். சூப்பராக செம்ம சாஃப்டாக இருக்கும். மேலே வந்து மொறுன்னு இருக்கும் போண்டா. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் போய் நம்ம கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் அழகாக செஞ்சு சாப்பிட்டுடலாம்.
எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து சாயந்தரத்தில் ஸ்கூல் விட்டு வர நேரத்துக்கு நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நீங்கள் அதிகமாக இது மைதா விட்டுட்டு கோதுமை மாவு போட்டுக்கலாம். நம்ம என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் இது சாப்பிடுவோம், இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். அதனால் மைதா சேர்க்கறத பற்றி தப்பே இல்லை, தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா கம்மன்னு வாசனையாகவும் இருக்குது. டீ கடைங்க பக்கம் போகும்போது இந்த போண்டா வாசனை, பஜ்ஜி போடுற வாசனைலாம் நல்லா நமக்கு இழுக்கும். அது அந்த வாசனை சூப்பராக இதில் வருதுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். பாருங்கள், சூப்பரான இன்ஸ்டன்ட் போண்டா, டீ கடை போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டன்ட் டீ கடை போண்டா, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான போண்டா. நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள், சுடுது. நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா மொறுன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நான் பிச்சு காட்டுறேன், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக செம்ம வாசனை, நல்லா கம்மன்னு வாசனை. நம்ம இது தாராளமாக சாப்பிட்றலாம், அப்படியே சாப்பிட்றலாம். பச்சை மிளகாய் இருக்குதுன்னு பயந்துகிட்டே சாப்பிட்றத விட்டு நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். நம்ம ஏன்னா மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம் இதில். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.